ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம மயில் பார்த்தோன்னா வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தோன்னா வந்து சாப்பாடு சாப்பிட வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரேயில் பார்த்தோன்னா வந்து அரிசி போட்டு வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், சாப்பிட்டுருக்கேன். எப்போவுமே பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து நாங்கள் கோழிக்கு பார்த்தோன்னா வந்து அரிசியை அப்படியே தூவி விடுவோம். ஸோ கோழிலாம் பார்த்தோன்னா வந்து இற பொறுக்கினது போக அரிசி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போகும் நம்ம கோழி தான். இப்போ பார்த்தோன்னா இந்த கோழிலாம் பார்த்தோன்னா விற்றுட்டோம். எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு செட்டாகவே விற்றுட்டோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம கோழி வந்து ஒன்று குஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு பார்த்தோன்னா அரிசி போடுறதில்ல. அதனால் பார்த்தோன்னா இந்த மயிலும் பார்த்தோன்னா இன்னும் தீனே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லி வந்து ஏமாந்துட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டோம். கரெக்டாக வெளியே கட்டத்தரைக்கு போகும்போது பார்த்தோன்னா மயில் நின்றுட்டு இருந்துச்சு அரிசி கேட்டு. ஸோ வச்சிருவோம் அப்படின்ட்டு இதுக்கு பார்த்தோன்னா வந்து வச்சுட்டோம். ஏன்னா பார்த்தோன்னா வந்து கோழியாக இருந்தால் நம்ம அப்படியே தூவி விடுவோம், நேம் இருக்கும் கரெக்டாக. அது வந்து சாப்பிட்டு போகும். மயில் பார்த்தா நாங்கள் மறந்துவிட்டோம், மயிலுக்கு வந்து சாப்பிடுங்கிறத மறந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னே மயிலுக்கு வைக்கணும்ல அப்படின்ட்டு பார்த்தோன்னா மயிலுக்கு ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கோம். நல்லா சாப்பிடுது வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நின்றுட்டு பயப்படாமல் சாப்பிட்டு போகும். நான் போனால் ஓடிடும். இங்கே வருங்க நம்ம தெருநாய். இது பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் நாய்க்கு தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் இந்த இடத்துல, அந்த பாத்திரம் இருக்குது வருங்க. ஸோ அதை பார்த்தோன்னா வந்து அப்பப்போ வந்து குடிச்சிட்டு போகும். அப்புறம் எங்கள் நாய்க்கு சாப்பாடு ஓட்டுறதையும் பார்த்தா இது சாப்பிட்டு போகும். நாங்கள் பார்த்தோன்னா அப்படியே விட்டுருவோம். இங்கே வருங்க அந்த மயில் பாருங்கள், பயப்படாமல் நிற்குது. ஏன்னா பார்த்தோன்னா வந்து இந்த திருநாய் பார்த்தோன்னா வேறு எதுவும் கிடைக்காது. நம்ம கோழி, மயில், ஆடு இதெல்லாம் பார்த்தோன்னா எதுவும் கிடைக்காது. இந்த தெருவிலேயே பார்த்தோன்னா வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஒரு 5-6 வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது காவல். இது இந்த வீட்டில் கிடக்கிறது பழைய சாப்பாடு இது மாதிரி பார்த்தோன்னா ஏதாவது வச்சுருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு அது பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றிட்டு இருக்கும். மயிலுக்கு பார்த்தோன்னா தெரியாது எது கிடைக்காதுன்ட்டு பார்த்தோன்னா அதுவும் பார்த்தோன்னா ஓடில் வருங்க.